எலெக்ஷன் ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரி சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். மக்களோட ரியாக்ஷன், யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறத விட யாரு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்களா? அங்கதான் ஒரு லைஃப் லெசன் இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடும். சோஷியல் மீடியா ஃபுல்லா ரியாக்ஷன்ஸா வரும். சிலர் செலிப்ரேட் பண்றாங்க, சிலர் ஆர்கியூ பண்றாங்க, சிலர் சைலண்ட் ஆயிடுறாங்க. ரிசல்ட் ஒரே மாதிரி தான், ஆனா ரியாக்ஷன் வேற வேற. இந்த சுச்சுவேஷன்ல நான் ஒரு பேட்டர்னை அப்சர்வ் பண்ணேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா காம் அப்சர்வர், அதாவது அவங்க அமைதியா கவனிச்சு பார்ப்பாங்க. இவங்க முதல் டைப். அவங்க காமா இருப்பாங்க, ரிசல்ட் வந்ததும் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அது மேல எமோஷனலா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, உணர்ச்சி பூர்வமா ஈடுபட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, இதுவும் ஒரு ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. டைப் 2 எமோஷனல் ரியாக்டர்ஸ், அதாவது உணர்ச்சி பூர்வமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டைப் இமிடியட் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹாப்பினா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க, டிசப்பாயின்ட்மெண்ட்னா ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா ரிசல்ட் அவங்களோட மூடை கண்ட்ரோல் பண்ணுது. இருந்தாலும் நாம் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான். டைப் 3 ரிஃப்ளெக்டிவ் திங்கர்ஸ், பிரதிபலிச்சு யோசிப்பாங்க. மூணாவது டைப்பு, அவங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுப்பாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு இதுல என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் முக்கியம் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இதுல தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் ரிசல்ட்டுக்கு ரியாக்ட் பண்றது இல்ல, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆனதுக்காக தான் நம்ம ரியாக்ட் பண்றோம். இதையே நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பிசினஸ்ல நமக்கு லாஸ் ஆயிடும், ட்ரேடிங்ல நமக்கு லாஸ் ஆயிடும். நம்ம ரியாக்ஷன் நடந்த ஈவெண்ட்டுக்காக இல்ல, நான் எதிர்பார்த்தது நடக்கல அப்படிங்கிறதுக்காக தான். இது உங்க ஃபால்ட் இல்ல, ஆனா இதை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க ரிசல்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நெக்ஸ்ட் டைம் எந்த ரிசல்ட் வந்தாலும் ஸ்டாப் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ நான் ரியாக்ட் பண்றேன்னா இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன்னா? எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சிரும், டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சிரும், ஆனா உங்க வாழ்க்கையோட ரிசல்ட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும். அதுல நீங்க எந்த டைப்? இந்த 3 டைப்ல நீங்க எந்த டைப்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னொருத்தருக்கும் கிளாரிட்டி கிடைக்கலாம். இந்த மாதிரி ஹானஸ்டாவும் டீப்பாவும் பேசுற வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம பண்ற வீடியோஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், இல்லைன்னா சேர்க்காது. போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உண்மை மக்கள் நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கிளியர் பண்ண போறோம். உண்மை மக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யூஸ்வலா நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? 1 அமைதியா அப்சர்வ் பண்ணுவீங்களா? 2 உடனே எமோஷனல் ஆயிடுவீங்களா? 3 யோசிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்களா? ஹானஸ்டா கமெண்ட் பண்ணுங்க, எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன். கமெண்ட்ல வெறும் நம்பர் மட்டும் கூட டைப் பண்ணுங்க. நான் இங்க இருக்கேன், உங்களோட யோசிக்கிறேன். நான் உங்க ஜெயசூர்யா. இன்னும் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.